கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு டிசி ஸ்டுடியோஸில் இருக்க பிரச்சனை, ரீஷெடியூல்ஸ்னு எல்லாத்தையும் தாண்டி பீஸ் மேக்கருக்கு சீசன் 2 ரெடியாக. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சூப்பர்மேனில் பண்ண சின்ன கேமியோக்கு அப்புறம் கிறிஸ்டோஃபர் ஸ்மித் ஏகேஏ பீஸ் மேக்கரை இந்த நியூ எஸ்டாப்ளிஷ் டிசி யூனிவர்ஸில் பார்க்க போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னதான் இது சீசன் 1ல் இருந்ததை விட ரொம்பவே மாறுபட்ட யூனிவர்ஸில் ஸ்டார்ட் ஆனாலும் இதோட பிளாட் இஸ் ஸ்டில் கனெக்டட் டு த ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் சீசன் 1 ட்ராமா, அதாவது நம்ம ஜாக் ஸ்னைடர் யூனிவர்ஸில். பட் நம்ம அந்த டிசி பிரச்சனைக்கெல்லாம் இப்போ போகல, அதுக்கு பதிலாக வரப்போகிற நியூ சீசனுக்கு அப்டேட்டடாக இருக்க தான் நம்ம இன்னைக்கு பீஸ் மேக்கர் சீசன் 1ஓட ரீகேப்பை பார்க்க போகிறோம். பீஸ் மேக்கரை ஃபர்ஸ்ட் டைம் த சூசைட் ஸ்குவாடில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ராஜெக்ட் ஸ்டார்ஃபிஷ்காக கோர்டா மால்டீஸ்க்கு அனுப்பப்பட்டிருந்த டாஸ்க் ஃபோர்ஸ் எக்ஸோட ஃபீல்ட் கமாண்டர் ரிக் ஃபிளாக் ஜூனியரை ப்ராஜெக்ட் ஸ்டார்ஃபிஷோட சீக்ரெட்ஸ்லாம் கோர்டா மால்டீஸை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு அமாண்டா வாலரோட ஆர்டர்ஸ் படி பீஸ் மேக்கர் கொன்னுடுவான். கடைசியில் பிளட் ஸ்போர்ட்டுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சு அவனை சுற்றுவான் அண்ட் ஹீ வில் பி ஹாஸ்பிட்டலைஸ். பட் பில்டிங் விழுந்த அடியெல்லாம் இருந்தும் கூட பிளாட் ஆர்மர் பேரில் தப்பிச்ச பீஸ் மேக்கர் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஜெயிலுக்கு போக 4 இயர்ஸ்க்கு ஏஜென்ட்ஸோட கண்காணிப்பிலேயே இருக்கான். I made a vow to have peace, no matter how many people I have to kill to get it. Oh, Peacemaker! Yes! You're that racist superhero! No! You only kill minorities, man! இந்த நேம் ஆஃப் பீஸ் அவன் இவ்வளோ செஞ்சியும் சூப்பர் ஹீரோ என்ன ஒரு ஆளா கூட யாரும் மதிக்கலன்னு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சிடுவான் பீஸ் மேக்கர். எவென்ச்சுவலி பீஸ் மேக்கரை கண்டுபிடிச்சு கிளெம்சன் மர்ன் அண்ட் ஏஜென்ட்ஸ் அமிலியா ஹார்ட்கோட், ஜான் எக்கனோமோஸ், அப்புறம் நியூ ரெக்ரூட் அடபாயோ வந்துருவாங்க. அண்ட் இந்த கூட்டம் அமாண்டா வாலர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணி பீஸ் மேக்கர் மாதிரி ஒரு அசாசின் அவங்க ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட் பட்டர்ஃப்ளைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பானோ அவன் அதுக்கு ஒத்துக்கணும், இல்லனா அவன் அகைன் பெல்ரிவ் பிரிசனுக்கு அனுப்பிச்சு ரிமைனிங் 30 இயர்ஸ் ஜெயில இருக்க வேண்டியது வரும்னு தப்பிக்க நினைச்சா அவன் தலையில இருக்க பாம் வச்சு கொன்னுடுவோன்னு சொல்லி யூஸ் பண்ணிப்பாங்க. இதுக்கு நடுவில் கிறிஸ் அவனோட ஹேட்ஃபுல் ரேசிஸ்ட் ஹோமோபோபிக் அப்பா ஆகிய பார்க்க போவான். சின்ன வயசுல கிறிஸ் அண்ட் அவனோட பிரதர் கீத் 2 பேரையும் தன்னோட என்டர்டைன்மெண்ட்காக சண்டை போட சொல்லி ஃபோர்ஸ் பண்ற ஒரு இன்ஸ்பைரிங் ஃபாதர் ஃபிகர் தான் நம்ம ஆகி. அப்படி ஒரு சண்டையில ஆக்சிடென்டலா கிறிஸ் கீத்தை கொன்னுடுவான் அண்ட் இது எல்லாத்துக்கும் காரணமான அப்பா பிளேம்டு கிறிஸ். ஸோ தண்ணியை போட்டு ஒய்ஃப் அடிக்கிறதும் சிகரெட்டை பசங்க மேல அணைக்கிறதும் டிபிக்கல் தேசி ஃபாதர் மாதிரி தான் நம்ம ஆகி. அண்ட் இதுக்கு நடுவில் நல்ல விஷயமா கிறிஸ் அவனோட பார்ட்னரான ஈக்லியோட ஃபைனலா ஒன்று சேருவான். ஆகி கிறிஸை பிறந்ததுலேருந்து ஒரு கில்லிங் மிஷினா மாத்தினதுக்கோ அப்புறம் அவனோட வேரியஸ் சூட் டிசைன்ஸ் அண்ட் ஹெல்மெட்டை டிசைன் பண்றதுல மட்டுமே தான் இந்த பிளாட்டுக்கு பிரோஜனமா இருந்தான் ஆகி. கிறிஸ் தன்னோட வாழ்க்கையை மாத்திக்கணும்னு கிரிமினல்ஸை டார்கெட் பண்ணணும்னு சொல்ல ஆகிக்கு வேற பிளான் இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பாஸ்ட் ஆஸ் அ நாசி சூப்பர் வில்லன் நேம்டு ஒயிட் டிராகன். இதுக்கு நடுவில் அவன் டீம்மேட்ஸ் கூட பாண்ட் ஆகிறான். கிறிஸ் ஹார்ட்கோட் அவனுக்கு ஒரு கிரஷாவ அண்ட் அடபாயோ அவனுக்கு ஒரு பெஸ்டியாவ. சீன்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போகும். இதுல அடபாயோ அமாண்டா வாலரோட பொண்ணுனும் அண்ட் அவளுக்கு சீக்ரெட் இன்ஃபார்மர்னு தெரிய வருது. Night, baby girl. Night, Mom. கிறிஸ் ஒரு நாள் இந்த சோக வாழ்க்கையை ஒழிக்க தண்ணியை போட்டு அப்புறம் கூட ஆனின்னு ஒரு பொண்ணையும் போட்டு இருக்கான். திடீர்னு ஆனி பைத்தியம் பிடிச்ச பாட்டி மாதிரி அவனு கடிக்க இல்லை கொல்ல வரா. என்னடா இவ மெட்டா ஹியூமனான்னு கிறிஸ் அவளை கொல்ற நிலைமைக்கு தள்ளப்படுறான். அப்போதான் மர்ன் சொன்ன ஒன் ஆஃப் த பட்டர்ஃப்ளைஸ் தான் ஆனின்னு ரியலைசேஷனுக்கு வரான் கிறிஸ். அண்ட் ஆனி இவனை கொல்ல ட்ரை பண்றதுக்கு காரணம் இந்த சீக்ரெட் மிஷின் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸை கிறிஸ் அவன் ஹெல்மெட் மாதிரி கூட வச்சுன்னு சுத்தின்னு இருந்தது தான் லேட்டா தெரிய வருது. பட் நம்ம கிறிஸ்க்கு இன்னும் பட்டர்ஃப்ளைனா எக்ஸாக்டா என்னன்னு யாரும் சொல்லல. இதனால வீட்டுக்கு போயிட்டு போற இடம்லாம் ஒரே சொதப்பலா இருக்குன்னு கதறி கதறி அழுதுன்னு இருக்கான். Peacemaker. What a joke. பீஸை காப்பாற்றணுன்ற பேரில் நம்ம பண்ண எல்லாமே பைத்தியக்காரத்தனமானு கிடக்கும்போது ஸ்டோரியோட டேர்னிங் பாயிண்டாக வர ஒரு மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அதிபுத்திசாலி தான் விஜிலாண்டேன்னு கிரியேட்டிவ் நேமோட இருக்கிற விஜிலாண்டே ஃப்ரெண்ட் ஏட்ரியன். கிறிஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நானும் கிரைம் ஃபைட் பண்ண போறேன்னு இறங்கின ஒரு மூல வளர்ச்சி இல்லாத முட்டா பையன் மட்டும் இல்லாமல் ஒரு சோசியோ பார்த்தும் கூட தான் நம்ம விஜிலாண்டே. இந்த அமர்காலத்துக்கு நடுவில் ஒரு போர்க்காலத்துக்கு விதை போடுற மாதிரி கிறிஸ் ஆனியை பண்ண கொலைக்கு கிறிஸை காப்பாற்றுறதுக்கு எக்கனோமோஸ் அவன் அப்பாவான ஆகிய ஃப்ரேம் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிடுவான். அண்ட் ஜெயிலுக்கு போன ஆகி அவனை மாதிரி லைக் மைண்டடா கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆகல. எல்லாருமே அவனை தேடி வந்தாங்க பிகாஸ் ஆஃப் த நேம் ஒயிட் டிராகன். மர்ன் அண்ட் ஹிஸ் டீம் அவங்களுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஹிட்டுக்கு செனட்டர் ராய்லன் காஃப் அப்புறம் அவன் குடும்பத்தையும் கொல்ல ரெடியா வராங்க. ஏன்னா தே ஆர் ஃபவுண்ட் டு பி பட்டர்ஃப்ளைஸ். அப்போ பீஸ் மேக்கர் தயங்க அவன் ஸ்டாக் பண்றதே மட்டுமே முழு நேர வேலையா வச்சுட்டு இருந்த விஜிலாண்டே அன்இன்வைட்டடா வந்து இந்த வேலையை முடிச்சு கொடுக்குறான். விஜிலாண்டே குழந்தைங்க ஒய்ஃபை கொன்ன அந்த கேப்ல காஃபோட பாடி கார்டா பெட்டான்னு
யாரான்னு கன்ஃபியூசிங்காக இருக்கிற ஜூடோ மாஸ்டர்னு ஒரு ஜந்து ஹார்ட் கோட் விஜிலாண்டே அண்ட் பீஸ் மேக்கரை போட்டு தாக்கிடுவான். இதுல பீஸ் மேக்கர் அண்ட் விஜிலாண்டே மாட்டிப்பாங்க. காஃப் உண்மையை வாங்க விஜிலாண்டேவை போட்டு டார்ச்சர் பண்ண காப்பாத்த மர்ன் அண்ட் ஹிஸ் டீம் கரெக்டான டைம்ல வெடியை போட்டு வேலையை முடிச்சிருவாங்க. நைஸா தப்பிக்க பார்த்த ஜூடோ மாஸ்டரை லாரி வச்சு தூக்கிட்டு மண்டையில ஒரு மாவு கட்டு போட்டுருவான் நம்ம எக்கனோமோஸ். அப்போதான் காஃபை சுட்டு கொண்டுட்டு கிறிஸ் அண்ட் ஏட்ரியனுக்கு ப்ராஜெக்ட் பட்டர்ஃப்ளைக்கான ரியல் மீனிங் தெரிஞ்சுக்கிற நேரம் வந்தது. கிறிஸ் அதை பார்த்து அவன் எடுத்த ஃபர்ஸ்ட் கான்சியஸ் டெசிஷன், ஹே நான் ஏன் இதை வளரக்கூடாது. Oh, Goff, what's your favorite color? Dude, it's yes or no questions. I just said it. Right, okay, yeah. Goff, is your favorite color teal? Bro, what the fuck? இந்த சம்பவம் முடிய கிறிஸ் அவனால ஜெயிலுக்கு போனா அவன் அப்பாவை பார்க்க போவான். அடபய எவ்வளோ தடுத்தும் கேவலமான அவன் அப்பனை பார்க்க போய் அசிங்கப்பட்டு திரும்பி வரதை பார்த்துட்டு ஆகிய ஃப்ரெண்டுக்காக போட்டு தள்ளலாம்னு முடிவு பண்றாங்க அடபயவும் விஜிலாண்டேவும். இதுக்காக ஜெயிலுக்கு போய் அவனை போட்டு தள்ள ட்ரை பண்ணி தோத்து போறான் விஜிலாண்டே. செய்யாத தப்புக்கு ஜெயிலில் இருக்கிறது இல்லாம இந்த மர்டர் அட்டம்ப்டை பார்த்துட்டு கிறிஸை பழி வாங்கியே ஆகணும்னு ஒயிட் டிராகன் முடிவெடுக்கிறான். இந்த சமயத்துல ஜூடோ மாஸ்டர் வேற தப்பிக்க ட்ரை பண்ணி பீஸ் மேக்கரால கொல்லப்பட பட் அந்த பூச்சி கடைசி வரைக்கும் சாகாம தொல்லை கொடுக்க அப்புறம் நம்ம மர்னும் ஒரு பட்டர்ஃப்ளைன்னு தெரிய வருது. எவென்ச்சுவலி கிடைக்கிற லீட்ஸ்லாம் வச்சு ஒரு ஃபேக்டரிக்கு கிறிஸ் அண்ட் ஹிஸ் டீம் போக அது பட்டர்ஃப்ளைஸ் கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு ஃபுட் ப்ராசஸிங் ஃபேக்டரின்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்தையே ஒரு பெரிய சண்டைக்கு அப்புறம் ஒழிச்சு கட்டுறாங்க. இந்த மிஷின் எல்லாருக்கும் டீமா ஃபர்ஸ்ட் டைம் பாண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பா அமைஞ்சு எல்லாரும் க்ளோஸ் ஆகி 11th ஸ்ட்ரீட் கிட்ஸ்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ற லெவலுக்கு க்ளோஸ் ஆயிடுவாங்க. இதுக்கு நடுவில் ஆகி ஜெயில இருக்கிறதுக்கு கிறிஸ் பண்ண கொலைக்குன்னு தெரிய வந்து சாங் அண்ட் ஃபிட்ஸ் கிபன் 2 டிடெக்டிவ்ஸ் ஃபைனலா கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் லேட்டர் ஆன் ஆகிய ரிலீஸ் பண்ணிட்டு கிறிஸை தேடுற வேலையில இறங்குறாங்க. இந்த பிரச்சனையில அடபாயோ தன்னோட பர்சனல் லைஃப்ல இந்த சீக்ரெட் ஜாப் டெயின் உண்டாக்குறதும் அப்புறமா அமாண்டா ஆர்டர் படி கிறிஸ் ட்ரெயிலர்ல ஒரு சீக்ரெட் டைரியும் மறைச்சு வச்சிருவா. களத்தை இன்னும் சூடுபடுத்த ஆக்சிடென்டலா அவ மர்ன் ஒரு பட்டர்ஃப்ளைன்னு தெரிஞ்சு கிறிஸோட எக்ஸ்ரே ஹெல்மெட்டை வச்சு விளையாடும் போது She knows? அப்போதான் மர்ன் நிறைய உண்மையை சொல்றான். பட்டர்ஃப்ளைஸ் இந்த உலகத்துல ரொம்ப நாளா மனுஷங்களுக்கு தெரியாம வாழ்றதாவும் அண்ட் காஃப்குள்ள இருக்கிற பட்டர்ஃப்ளை தான் அவங்க கைண்ட் லீடர். அவன் வந்து தான் எர்த்தை டாமினேட் பண்ணலான்னு டிசைட் பண்ணி நிறைய பெரிய பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் பீப்புள் ஆஃப் பவரை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறான்னு தெரிய வருது. கிறிஸை தேடி போலீஸ் அவன் ட்ரெய்லருக்கு போக அங்க இருந்த பட்டர்ஃப்ளை லீடர் நடந்த சண்டையில டிடெக்டிவ் சாங்குள்ள புகுந்து அண்ட் டக்குன்னு என்டையர் போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் பிரிசனர்ஸை பட்டர்ஃப்ளையோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரான். இதுக்கெல்லாம் தடங்கரா இருக்கிற கிறிஸ் ஒரு ஏலியன் இன்வேஷனுக்கு காரணமா இருக்கிற பப்ளிக் எனிமி நம்பர் 1 அந்த அடபயோ பிளான் பண்ண சீக்ரெட் டைரியை யூஸ் பண்ணி மாத்திடுறாங்க. இதை விட பெருசா நடக்கிறதுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காதுல்லன்றப்போ ஒயிட் டிராகன் அண்ட் கேங் பீஸ் மேக்கர் ஹெல்மெட்ஸை வச்சு ட்ராக் பண்ணி கிறிஸை கொல்ல ட்ரை பண்றாங்க. இந்த சண்டையில கிறிஸ் அவன் சம்பந்தப்பட்டவங்களை கொன்னே ஆகணும்னு இருந்த ஒயிட் டிராகன் கிட்ட இருந்து கிறிஸை காப்பாத்த ஏட்ரியன் அப்புறம் அவனை காப்பாத்த எக்கனோமோஸ்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்து கடைசியில கிறிஸ் அவன் கையாலே அவன் அப்பாவை சுட்டு கொண்டுடுவான். இன்னொரு பக்கம் மர்னை பட்டர்ஃப்ளை லீடர் கண்டுபிடிச்சி கொண்டுடுறாங்க. ஹே இரு பாடி ஷாட்னா பட்டர்ஃப்ளை சாவாதேன்னு யோசிக்கும் போது நெக்ஸ்ட் இந்த கொடூரமும் நடக்குது. என்னடா இதுன்னு ஒரு பூச்சிக்காக மனசுடைஞ்சு உக்காந்துருக்கும் போது இன்னொரு பூச்சி வந்து இந்த காலத்தை போர்க்களமா மாத்திடுது. அவனை ஃபர்ஸ்ட் டைம் தோக்கடிச்சிட்டு இதுக்கு மேல அமாண்டாக்கு சீக்கிரட்டாலாம் வேலை பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ற அடபயோ அண்ட் ஹார்ட் கோட்டும் டீமுக்கு சார்ஜ் எடுத்து எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று சேர்றாங்க. இனிமே மிஷினோட ஃபைனல் ஃபேஸ் மர்னோட லாஸ்ட் வேர்ட்ஸ் ஆன பட்டர்ஃப்ளை ஃபுட் சோர்ஸை இருக்கிற பெரிய ஏலியன் கவ் அதாவது ஒரு மாடு அதை ஒரு போர்ட்டல் வச்சு பட்டர்ஃப்ளைஸ்லாம் எங்கேயோ அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை ஒழிச்சு கட்டுறது தான் இந்த வேர்ல்ட் எண்டிங் த்ரெட்டுக்கு ஒரே வழி. ஃபைனலா இங்க நடக்கிற அந்த பெரிய ஷோடவுன்ல அடி உதன்னு ஏகப்பட்டதை வாங்கி 11th ஸ்ட்ரீட் கிட்ஸ் விழுந்தாலும் வேலையை கடைசியில் முடிச்சிடுறாங்க. ஃபைனலா நிக்கிறது 2 பட்டர்ஃப்ளைஸ் மட்டும்தான். அப்போதான் லீடர் எக்ஸ்பிளைன் பண்றான், இது டாமினேஷனுக்காக நாங்க பண்ணல, அவங்க உலகம் அழிஞ்ச அதே நிலைமைக்கு தான் இப்போ போறதாவும் அண்ட் அதை காப்பாற்ற தான் நாங்க பாடுபடுறோம்னு கடைசி முடிவு இதுக்கு மேல கிறிஸ் கிட்ட விடுறாங்க. அதுல ஃபைனலா பீஸ் மேக்கர் பீஸை நிலைநாட்டணும்னு எடுக்கிற முடிவுல எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அந்த மாடை பால் கறக்க முடியாத மாதிரி முடிச்சு விட்டுறான். இன்னும் மிச்சம் இருக்கிற பட்டர்ஃப்ளை ஒருத்தனை கொன்னுட்டு லீடரை உயிரோட வச்சிருக்க கிறிஸ். இதுல இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் ரிட்டர்ன் ஆகும்போது ஃபைனலா வராங்க நம்ம ஜஸ்டிஸ் லீக். You're late, you fucking dickheads. Go fuck another fish, asshole.
ஒரு வழியாக அடபாயோ கிறிஸ்க்கு நடந்த பிரச்சனைக்கெல்லாம் அவள் தான் காரணம்னு ஒத்துவா. அண்ட் சூசைட் ஸ்குவாடை பற்றின எல்லா உண்மையும் இந்த வேர்ல்டுக்கு தெரிய வச்சு அமாண்டாவை பற்றி எல்லாருக்கும் காட்டினா அடபாயோ. இதுக்கப்புறம் ஹியூமன்ஸை யூஸ் பண்ண முடியாத அமாண்டா க்ரீச்சர் கமாண்டோஸில் மான்ஸ்டர்ஸை யூஸ் பண்ணுறதை பார்க்கலாம். இதுக்கப்புறம் தான் சூப்பர்மேனும் நடக்குது. என்டைலி நியூ யூனிவர்ஸ், நியூ கேரக்டர்ஸ் எக்ஸெட்ரா. அண்ட் சூப்பர்மேன் முடிச்சு பீஸ் மேக்கர் சீசன் 2ல கிறிஸ் அண்ட் கேங் அகைன் மீட் பண்ணுறாங்க வித் த சேம் பேக் ஸ்டோரி அண்ட் ஹிஸ்டரி. இதுக்கு முன்னாடி நடந்த DCEU யூனிவர்ஸ் மாதிரியே. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த நியூ யூனிவர்ஸில் இன்னும் ஜஸ்டிஸ் லீக்னு ஒன்று இல்லை. அக்வாமேன், ஃப்ளாஷ்லாம் பார்க்க அப்படி இருக்கவும் மாட்டாங்க. ஸோ சீசன் 2ல அவங்க பண்ண அந்த ஜஸ்டிஸ் லீக் கேமியோக்கு என்ன பதில்னு எனக்கு புரியல. பட் ஐ ட்ரஸ்ட் ஜேம்ஸ் கன்னு. நெக்ஸ்ட் சீசனை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் போல. இதெல்லாம் தாண்டி நடக்க போகிற சீசன் 2ல நம்ம ஓல்டு ஓஜி கேங் இந்த யூனிவர்ஸில் எங்கே எப்படி ஃபிட் ஆக போகிறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். சீசன் 2 இன்னும் ஒன்லி டேஸ் அவே. ஆகஸ்ட் 21 HBO Maxல ரிலீஸ் ஆகுது. அண்ட் அதை மறக்காமல் பாருங்கள். ஏன்னா மினி கேமியோஸ்லாம் இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தட் டிசியோட வேர்ல்ட் எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், விச் இஸ் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் ஆஃப் ஆல். ஸோ பி ரெடி, ஸ்டே டியூன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். அண்ட் அப்டேட்ஸ்க்கு பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. See you all soon.